அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்காவை சேர்ந்த ஒரு தங்கச்சி அவங்க சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே வர்ணித்து புகழ்ந்து, அவங்களும் பார்த்தீங்கன்னா என்னைய க்ரஷ் மெட்டீரியலெல்லாம் ஆக்காதீங்க, நான் இளைஞர்களுக்கு நல்ல வழி சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன், நான் அரசியல் பேசணும்னு நினைக்கிறேன், என்ன எதுக்கு க்ரஷ் மெட்டீரியலாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தங்கச்சி பேசின விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவங்க பேசலை, திமுகவுக்கு சவால் விட்டுருக்காங்க. பாப்போமா, பாருங்க. திமுக தனிச்சு இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கல. சோ நான் இங்க மீடியா முன்னாடி திமுகக்கு ஒரு கேள்வி வச்சுக்கிறேன், ஒரு பெட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன், சவால். நீங்க ஒரே ஒரு எலெக்ஷன்ல அலையன்ஸ் இல்லாம நின்னு பார்த்து ஜெயிச்சு காட்டுங்க. அப்படி நாங்க எதுக்கு நடுராத்திரில சுடுகாட்டுக்கு போனோம் சொல்லுங்க அப்படிங்கறதா நாங்க வைக்கிற ஒரு டிமாண்டுன்னு கூட வைக்கலாம். இது வரைக்கும் எந்த தேர்தலையும் அலையன்ஸ் இல்லாம நின்னதே கிடையாது. நீங்க இரண்டாம் ஆண்டுக்குள்ள தமிழக வெற்றி கழகம் உள்ள நுழைஞ்சிருக்கு. சோ எங்க கிட்ட நீங்க அலையன்ஸ் இல்லாம எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்கும் போது, இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல இருக்காங்க, ஏன் இவங்க நிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க ஏன் கேட்கல? அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு பேசுறப்பவே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரியலா இல்லை, ஒரு மாதிரி அவங்களுடைய டோனு ஸ்லாங் எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக வர மாதிரி இருக்குது. அவங்கக்கிட்ட நேரில் பேசினா மேபி வேறு மாதிரி பேசுவாங்களா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸில், இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், இவங்க பேசுகிறதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியல. எனக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் அதை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சொன்னால் கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்குன்றதுனால நான் அதை தவிர்த்துக்கிறேன். சரி, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக நீங்கள் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க, நீங்கள் ஏன் கூட்டணியை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியாலையுமே ஜெயிக்க முடியாது, இதுதான் நிதர்சனம். அரசியலில் எல்லாமே இன்வால்வ் ஆகும். கூட்டணிகளை ஈர்க்கிறது, கூட்டணியை ஈர்க்கிறதுனா மேடையில் போய் நின்றுக்கிட்டு எங்கள் கீழே யார் வந்தாலும் எங்கள் கூட வர்றவங்கள நாங்கள் பயங்கரமாக பார்த்துப்போம், நாங்கள் சமமாக ஆட்சியில் பங்கு கொடுப்போன்னு இந்த கதை கட்டி அப்படியே கனவு உலகத்தில் வாழ்ந்து கூப்பிடுறது கூட்டணி ஈர்க்கிறது கிடையாது. கூட்டணி ஆக்சுவலி ஈர்க்கிறது எதிர்கூட்டணிகள் இருக்கும் இல்லையா, அந்த எதிர்கூட்டணிகளில் பிளவுகளை உண்டாக்குறது, இப்படி பல விஷயங்கள் அரசியலுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் மக்கள் பக்கம் நிற்கணும், மக்கள் நம்பணும், மக்களுக்கு கூடவே நின்றுக்கிட்டு இருக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது அரசியலில் ஜெயிக்கிறதுக்கான ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா இவங்க கண்ணுக்கு தெரிகிறதெல்லாம் கூட்டணி மட்டும்தான். கூட்டணி இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியுமா? யாராலையுமே ஜெயிக்க முடியாது. என் கேள்வி என்னன்னா, கூட்டணியோடு ஜெயிச்சா ஃபவுலா? அது விதிகளுக்கு உட்பட்டது கிடையாதா? விதிகளை மீறி ஜெயிக்கிறதா அப்போ திமுக? உங்களுக்கு கூட்டணிகளெல்லாம் ஈர்க்க முடியல, இல்லை உங்களை யாரும் சேர்த்துக்கலன்றதுக்காக இருக்கிறவனை பார்த்து நீங்கள்லாம் பொறாமப்பட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? இது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம MS தோனி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு 11 பேர் டீமோட சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறார். எதிரில் ஒருத்தன் வந்துக்கிட்டு, நான் இப்போ தான் கிரிக்கெட் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் 11 பேராக இருக்கீங்க, நீங்கள் MS தோனி அவர்களே நீங்கள் தனியாக வாங்க, நீங்கள் வேணால் தனியாக நின்று ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். கிரிக்கெட்டோட ரூல்ஸ் ஒன்றும் தனியாக தான் நீங்கள் ஆடணுன்றது கிடையாது. உனக்கு டீம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு டீம் இருக்குது, எங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். நீ முதல்ல டீமை உருவாக்கு, இல்லை ஏதாவது ஒரு டீமில் போய் சேருப்பா. நீ சேர்ந்துக்கிட்டு எங்களை எதிர்த்து நில்லு. நீ சேரவும் மாட்ட, உன்னை யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க, உனக்கு கீழேயும் யாரும் டீம் இல்லை. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு? இவங்களுக்கு என்னன்னா, இவங்க அதிமுக கூட கூட்டணிக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தாங்க, நடக்கவே இல்லை, பல பிரச்சனைகள். இப்போ EPS அமித்ஷா அவர்களை போய் பார்த்து கூட்டணிகள் கன்ஃபார்ம் ஆனது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால விஜய் அவர்களுக்கு ஒரே துக்கம், ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதனால இப்போ என்னன்னா யூட்டன் அடிச்சிட்டாங்க. அப்படியே இவங்களே தான் கூட்டணி ஆட்சி அது இதுன்னு பேசிக்கிட்டு இப்போ கூட்டணினாலே தவறு அப்படின்னு சைமன் செபாஸ்டியன் மோடுக்கு போயிட்டாங்க. கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சு காட்டுவீங்களா அப்படி இப்படின்னு இந்த தனித்து விடப்பட்ட சங்கத்துல இருந்து பேசுற மாதிரி சைமன் செபாஸ்டியனுடைய அதே குரல் இங்கேயும் ஒலிக்குது பாருங்க. உங்களுக்கு அரசியலும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, உங்க கூட எல்லாம் தான் நாங்கள் அரசியல் பண்ணணுமா தங்கச்சி? தனியாக தான் நிற்கணுன்றது இங்கே ஏதாவது சட்டம் இருக்கா அரசியலில்? இல்லைல்ல. இல்லைனா கூட்டணிகள் சேர்த்துக்கிட்டா ஃபவுலுன்னு ஏதாவது இருக்கா? இல்லைல்ல. நீங்கள் உங்களுக்கு முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு முடியலன்னா ஏன் நீங்கள் அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டு நாய் சூரியனை பார்த்து குறைக்கிற மாதிரி குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அலைன்ஸ் வச்சு காட்டுங்க. எங்கள் கூட கூட்டணிகளில் இருக்கிற கட்சிகளையெல்லாம் நீங்கள் ஈர்த்து காட்டுங்க. உங்களுக்கு நீங்கள் ஈர்த்து பார்த்தீங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்களை இழுத்து பார்த்தீங்க, அவர் வரமாட்டேன்ட்டார். உடனே உங்களுக்கு வெறுப்பாகி போச்சு. அதிமுக கூட போய் பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கலை.
ரொம்ப நொந்து போயிட்டீங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் ஈர்த்தது ஆதவ அர்ஜுனாவையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் தான், வேற யாரையும் உங்களால் ஈர்க்க முடியலை. டிஎம்கே தனிச்சு நின்னாலுமே 130 சீட்டுக்கு மேலே வின் பண்ணலாம். தாவேக்காவால் முடியுமா? எதையாவது ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டு வந்து பேசணும். எதையுமே ப்ரூவ் பண்ணலை, ஆனால் தனிச்சு நின்னா மட்டும் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு எதை வச்சு பேசுகிறாங்கன்னு தெரில. இதே தான் இந்த சைமன் செபாஸ்டியனும் தனிச்சே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு இடத்துலையுமே ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, ஒன்று கூட ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனால் பேச்சு மட்டும் தனியாக வந்துப்பார், தனியாக வந்துப்பார். தனியாக வந்தாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம். நீ தனியாக நின்றுட்ட, சைமன் செபாஸ்டியனை சொல்கிறேன். ஆனால் தனியாக நின்று கூட ஒரு இடத்துலையும் ஜெயிச்சு காட்டலே. நீ இதே பேட்டர்ன்லேயே தான் இப்போ தாவேக்காவும் பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க. தனியாக வாங்க, தனியாக வந்தால் மட்டும் தனியாக வரதுக்கு ரெடி. ஆனால் உங்களை விட பெரிய போட்டியாளர்கள் இருக்காங்களே, அவங்களெல்லாம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக கூட்டணி ரொம்ப முக்கியம். உங்களை ஜெயிக்கணும்னா தனியாக நின்னே ஜெயிச்சு காட்டிடலாம். ஆனால் பாவமாக இருக்குங்க, 2026 வாங்க போகிற அடியை நினச்சா அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேட்டியெல்லாம் கொடுப்பாங்களோ என்னமோ தெரில இந்த தங்கச்சிலாம். திமுக உங்களையெல்லாம் எதிரியாக கன்சிடர் பண்ணவே இல்லை. நீங்கள் தான் திமுகவை எதிரியாக கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எங்களோட எதிரி அதிமுகவும் முக்கியமாக பாஜகவும் தான். ஆனால் போட்டின்றது எல்லாருக்கும் எதிராகவும் தானே. போட்டின்னு வந்துட்டா ஜெயிச்சு காட்டாமல் விட மாட்டோம். தனித்து விடப்பட்டவர்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிறது. நாங்கள்லாம் கர்ஜிக்கும் சிங்கம், நாங்கள்லாம் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் பாருங்கள் கூட்டமாக பண்ணியாக வராங்க, சிங்கம் சிங்கிளாக தான் வரும், இந்த மாதிரி டயலாக்லாம் போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிறது, அவங்களே குளிர் காஞ்சிக்கிறது. அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருமே அவங்கள மதிக்கலைன்றது தான் நிதர்சனம். எதுவுமே இல்லாதவன் என்ன வேணால் பேசலாமே, இப்படி தானே இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்து சூதனமாக தான் நடந்துக்க முடியும், பார்த்து பக்குவமாக தான் பேச முடியும். இல்லாதவன் எதை வேணால் பேசலாம், சைமன் செபாஸ்டியன் மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் கட்சிக்காரங்களும் அதே பாணியில் தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தங்கச்சி, நீங்கள்லாம் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கான உண்மையான காரணம் என்ன? மக்கள் பணிக்காகவா? இல்லையே, திரை கவர்ச்சி தானே. விஜய் அவர்களை பிடிக்கும், விஜய் அரசியலுக்கு வந்தால் நானும் அரசியலுக்கு வருவேன்ற மனநிலை தானே. திரை கவர்ச்சியில் அரசியலுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் திமுகவை பேசுகிறீங்களா? விஜய் அவர்கள் இப்போ இடதுசாரியாக தன்னை காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வலதுசாரியாக இருந்தாலுமே இவங்கெல்லாம் அவர் பின்னாடி தான் போயிருப்பாங்க, அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்போ இவங்களுடைய அரசியல் புரிதலும் இவங்கக்கிட்ட அரசியல் உரையாடல் நடத்துறதுக்கும் எந்த தகுதியுமே இவங்ககிட்டலாம் கிடையாது. இவங்க மக்கள் பணிக்காகவோ கள அரசியலுக்காகவோ ஆக்சுவலி அரசியல் பண்ணுறதுக்கோ அரசியல் பேசுகிறதுக்கோலாம் வரலை. இவங்களுக்கு விஜயை பிடிக்கும், அவ்வளோதான். முதல்ல பூத் கமிட்டிக்கு ஆளை போடுங்க, அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசலாம். உங்கள் கட்சிக்காரங்க பூத் கமிட்டினா ஓட்டர் ஐடி வந்துருச்சு, இதுதான் பூத் கமிட்டின்ற மாதிரிலாம் இதெல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க லூசு மாதிரி. முதல்ல பூத் கமிட்டிக்கு ஆளை போடுங்க தங்கச்சி, அப்புறம் பேசலாம். ஒன்று கூட உருப்படியாக அரசியல் பேசுகிற ஆட்கள் கிடையாது, எல்லாம் அற வேக்காடாக இருக்குங்க. எலெக்ஷன்னா தனிச்சு நிற்கிறதுன்னு இவங்கெல்லாம் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி இந்த ரசிக குஞ்சுகள், இந்த ஆமை குஞ்சுகள், ஜோம்பி குஞ்சுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள், இந்த 2 குஞ்சுகளையுமே நரேட்டிவ் செட் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எலெக்ஷன் இஸ் நாட் அபவுட் ஸ்டாண்டிங் அலோன், இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு மெனி சீட்ஸ் யூ கேன் வின். அவ்வளோதான் இங்கே விஷயம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட தானே நம்ம இதெல்லாம் பற்றி பேச முடியும். வாட்டை பிரிக்கிறதுக்கு நிற்கிறவங்க கூடலாம் பேசி என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். முதல்ல 234 தொகுதிக்கும் போட்டி போடுறதுக்கு ஆட்களை உருவாக்குங்க. பலூனுக்காக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள் கட்சிக்காரங்கெல்லாம். யாரை நினச்சாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், ஆனால் கூட்டணி அப்படின்றது தலைவர்களுக்கு மட்டும்தான் அமையும், உருவாகும். கட்சி இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக டம்மி பீஸுங்க, டம்மி தலைவர்களாக காட்டிக்கிட்டு இருக்கவங்க பின்னாடியெல்லாம் ஆக்சுவல் தலைவர்கள் போக மாட்டாங்க. உதாரணத்துக்கு நம்ம சைமன் செபாஸ்டியன் மாதிரி இப்படி சவால் விடுறதெல்லாம் ஒரு செல்ஃப் ப்ரொமோஷன் தான், சுய விளம்பரம், அவ்வளோதான். எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கிற ஒரு கட்சி இஷ்டத்துக்கு சவால் விடுறாங்க. எத்தனை வெற்றிகள், எத்தனை தோல்விகள், எத்தனை அரசியல் நிலைப்பாடுகள், எத்தனை பேர் கட்சியை விட்டு போனவங்க, அதிலிருந்து வேற மாதிரி உருவானவங்க, எத்தனை பேர் எதிர்த்து வந்திருப்பாங்க, எதிர்த்து ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிருப்பாங்க. இப்படி பல விஷயங்களை பார்த்த கட்சியை பார்த்து இந்த குட்டி தங்கச்சி சவால் விடுறாங்க. ஆகவே கடைசியாக நான் என்ன சொல்லிக்கிறேன்னா தங்கச்சி, ஆட்ட விதிகளுக்கு உட்பட்டு என்ன யுக்திகளையும் மேற்கொண்டு ஜெயிச்சு காட்டலாம். உங்களுக்கு டீமே இல்லைன்னா நாங்கள் என்ன தங்கச்சி பண்ணுறது? உங்கள் தலைமையில் கூட்டணி உருவாகணும்னு நினச்சிங்க, அதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் சேர்ந்துடலான்னு நினச்சிங்க, அதுக்கும் சான்ஸ் இல்லை. சினிமா மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இஷ்டத்துக்கு. யாரும் உங்கள் கூட சேரல, நீங்கள் கடைசியில் தனித்து விடப்பட்டுட்டீங்கன்றது தெரிஞ்ச உடனேயே சைமன் செபாஸ்டியன் மாதிரியே அதே டயலாக பேச வேண்டியது. சைமன் செபாஸ்டியன் இதே மாதிரி தான், தம்பி விஜய் வராரு, நானும் தம்பியும் சேர்ந்து அடிக்கிற அடியில் பாருங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே பயங்கர ஆதரவாக பேசிக்கிட்டு, தம்பி எதிர் நிலைப்பாடுகளில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே தம்பி ஆகுது சீமானாகுதுன்னு சொல்லிட்டு
போயிட்டாப்புல. அதேமாதிரி நீங்களும் கூட்டணிலாம் தேடி பார்த்தீங்க, அது எங்கேயுமே நடக்கலை அப்படின்ன உடனே கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கே எதிர்நிலைப்பாடு கொண்டவங்க நாங்கள், கூட்டணியே எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள்லாம் தனியாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி மக்களே, இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.